அப்புறம் என்ன கண்ணா, இதுக்கு தானே நீ இவ்வளவு பயந்த? அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சது பாத்தியா? ராம், யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா எங்க அப்பாவை கொலை பண்ணும்போது யாரும் தெரியாம வீடியோ எடுத்துட்டானுங்க. இப்பெல்லாம் எவன் எங்க கேமரா வச்சிருக்கான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ராம். நீ பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த விஷயத்துல நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க யாருமே இல்ல, யாருமே பார்க்கல. தேவையில்லாம சஞ்சலப்படாத. என்ன ராம், அவனை கொன்னதோட வேலை முடிஞ்சிருச்சா என்ன? அவங்ககிட்ட தான் அந்த வீடியோ இருந்துச்சு. அது போலீஸ் கிட்ட யாராச்சும் அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுவும் அவன் மட்டுமா இருக்கான், அவன் பின்னாடி பெரிய கும்பலே இருக்கு. எல்லார்கிட்டையும் தானே அந்த வீடியோ இருக்கும். இப்ப என்ன பண்றது? அந்த வீடியோ நம்ம கைக்கு வர வரைக்கும் நம்மளால முழுசா திருப்தியா இருக்க முடியாது ராம். நமக்கு தெரிஞ்சவன் சுப்பு, அவனையும் கொன்னுட்டோம். இனி அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப எப்படியாவது ஐடியா பண்ணி அவன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அழிக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கவலைப்படாத கண்ணா. அது சரி, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது ராம்? இவன் ஒருத்த மட்டுமா இருந்தா அந்த கேங்ல வேற எவனாச்சும் போலீஸ்க்கு அனுப்பிட்டான்னா என்ன பண்றது? அதான் இப்ப சிக்கலே. எவனே தெரியாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே உன்கிட்ட ஒரு கோடி கேட்டு மிரட்டி இருக்கான். அப்படின்னா அவன் குறிக்கோளே உன்னை வச்சு பணம் சம்பாதிக்கிறதான். அதனால அவன் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டான். இருக்கிற வரைக்கும் பணம் சம்பாதிக்க பார்ப்பான். பயத்தை விடு. அப்போ இன்னும் ஒரு கோடி தூக்கி கொடுக்க சொல்றியா? அப்படி இல்ல கண்ணா. இப்ப சுப்பு கொன்னதை கேள்விப்பட்டு எவனாவது ஒருத்தன் கண்டிப்பா வெளியே வருவான். இல்லைன்னா பணம் கிட்ட திரும்பி மிரட்ட ஆரம்பிப்பாங்க. எல்லா தடவையுமா நம்ம சொதப்புவோம்? ஏதோ போன தடவை சொதப்பிருச்சு. இப்ப சுப்பு சாதாரணமா கொலை பண்ணல. சரி ராம், நீ சொல்றதெல்லாம் சரியா தான் நடக்குது. சுப்பு மேல கண்ணு வைக்க சொன்ன, கடைசியில பார்த்தா சுப்பு தான் பணம் கேட்டிருக்கான். அதனால மத்தவங்களே பிடிச்சிடலாங்கிறதையும் நம்புறேன். ஆனா இப்ப பண்ண சுப்பு கொலையில ஏதாவது துப்பு கிடைச்சு வந்துருவாங்களான்னு தான் எனக்கு பயமா இருக்கு. என்ன கண்ணா தடுமாறுற? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பயந்து பயந்து சாகாத. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கோம். எந்த தடையும் கிடைக்காது. நான் சொல்றத மட்டும் கேளு. சரி சொல்லுறான். ஏற்கனவே நெல்லூர்ல மதியமே உன் பேர்ல ரூம் புக் பண்ணியாச்சு. புரியுதா? இப்ப நீ கிளம்பினா கூட 3 மணி நேரத்துல அங்க போயிடலாம். நாளைக்கு கிளம்பிங்க வா. வரும்போது லாட்ஜ்ல தங்கின பில்லோட வா. நாம தான் பண்ணோன்னு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்ல. ஆனா சுப்பு பொண்டாட்டிக்கும் அவ தம்பிக்கும் உன் மேல சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதுக்கு தான் சேஃப்டிக்கு தப்பிக்கிறதுக்கு. நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிச்சா கூட நான் பிசினஸ் விஷயமா நெல்லூருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சமாளிக்கலாம்ல. புரியுதா? இவ்வளவு தெளிவா சொல்றியா ராம்? எப்படி புரியாம இருக்கும்? சரி நான் கிளம்புறேன். இரு ஒரு நாள் ஆற போட்டு திரும்பி வந்தேன்னா அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத பேசுவோம். நீ போயிட்டு வா. ராம், நீ இருக்கிறது எனக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கேஸ் சேர்ந்த மாதிரி இருக்கு. உன்ன மாதிரி ஆளை நான் இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிருக்கேன் பாரு. இன்னும் போக போக நிறைய பாப்ப. நீ கிளம்பு கண்ணா. சரி ராம், நான் கிளம்புறேன். ஏன் இன்னும் சுப்போட மச்சான் ஃபோன் பண்ணவே இல்லை? அவன்கிட்ட ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம். ஹாஸ்பிட்டல் விட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சுப்புக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலனா இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராதே. நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. ஐயோ வேணாம் வேணாம். இந்த மாதிரியான சமயத்துல போன் தொடர்பு வச்சுக்கவே கூடாது. அப்புறம் போலீஸ் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா நோட் ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இந்த கேஸ்ல ரத்ன வேற இன்வால்வ் ஆயிருக்காரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓ, இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. என்ன கொடுமுறை இது? கண்ணு இருக்க முன்னாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. சுப்புவோட முகதான் முன்னாடி வருது. இப்ப அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியாம மண்டையே பிடிச்சிரும் போல இருக்கு. இப்படியே இருந்தா மன உளைச்சல் என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணுது. வேட வேடா கீழே போயிடுவோம். கொஞ்ச நேரம் டிவி பார்த்து மனசை ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஆமா
கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுப்பு இன்று அரசு மருத்துவமனையில் மர்மமான முறையில் மரணமடைந்தார். சுப்பு செத்துட்டானா? ஐயோ ஐயோ, டேய் டேய், எப்படி செத்த? எப்படி செத்த? சுப்பு சுப்பு போயிட்டியா சுப்பு? சுப்பு சுப்பு, என்னடி இந்த ஆளு? என்ன விட்டுட்டு யோ, போயிட்டியா சுப்பு? ஏன் கத்துற? பாதி ராத்திரில அப்படி கத்திட்டு அத்தை, இருக்க? நம்ம சுப்பு செத்துட்டா அத்தை. யோ, என்னையா சொல்ற? ஆமா அத்தை, அங்க பாருங்க, அங்க பாருங்க. சஸ்பென்ஷனில் இருந்து கொண்டு குற்றவாளி சுப்புவை விசாரித்ததற்கும் குற்றவாளியை அடித்துக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஏசிபி ரத்னம் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இவர் ஏற்கனவே கிரிதரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. என்னது, ரத்னம் இன்னொரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டானா? நல்ல வேணும். ரத்னமா? அதான் சுப்பு பொழைச்சிருவான் டாக்டர் சொன்னாரு. இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டானே. எல்லாம் போச்சா? தப்பி ஓடிய கைதி ராம் மருத்துவமனைக்கு வந்ததாகவும் ராம்தான் கொலை செய்திருக்க வேண்டும் எனவும் ஏசிபி ரத்னம் சந்தேகப்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து கமிஷனர் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி. ஏற்கனவே அவருக்கு நுரையீரல் கோளாறு இருந்ததுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டார். இல்ல இல்ல, அவர் சொல்றத நம்பாதீங்க. இவர் போய் சொல்றாரு. எந்த குறையும் இல்லாத மகராசனை எடுத்துட்டு வந்து இவங்க தான் அடிச்சு கொன்னுட்டாங்க. உங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறேன். என் புருஷனை கொண்டவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. போய் உண்மையை சொல்லியா? சொல்லுங்க ரத்னம் சார், நீங்க எதுக்காக அவரை விசாரிச்சீங்க? எதுக்கு அடிச்சு கொன்னீங்க? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. சார், இவர்தான் சார் கொன்னாரு. இது மேலதிகாரி விவகாரம், அதனால சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா இந்த அம்மா அழறத பார்க்கும் போதும் இங்க நடக்கிறத பார்க்கும் போதும் எனக்கு வேதனையா இருக்கு சார். ஏசி சார் குற்றவாளியை கடுமையா தாக்குனார் சார். நானும் தடுத்து பார்த்தேன், கேட்கல சார். ஆனா குற்றவாளியை பயங்கரமா எட்டு வச்சாரு. அதனால அவர் மயங்கி விழுந்துட்டார் சார். நான் கூட உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சோம். இங்க கூட்டி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இறந்து போயிட்டார் சார். சித்தப்பா பிரச்சனை மேல பிரச்சனையில மாட்டிக்கிறாரே. ஏதாவது திட்டம் போட்டு அவரை மாட்ட வச்சிருப்பாங்களோ? சித்தப்பா கொலை பண்ற ஆளா? ஆமாண்டி. உமா குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்து சேவகம் பண்ணணும்னு போனால, அப்புறம் அவங்க தோஷமும் தரித்திரமும் இவனுக்கு ஒட்டாமல இருக்கும். மா, நீ திருந்தவே மாட்டியா? போதும் போதும், நாங்க திருந்தினதும் தேசத்துக்கு அப்படியே பெரிய லாபம் வந்துட போகுது. போடி. மாப்ள, உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? எதிரிங்க தானே அவனை கொண்டு இருப்பாங்க. என்னமோ செத்தவன் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ மாதிரி இப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிலாம் இல்ல அத்தை. என்னதான் இருந்தாலும் அவன் முன்னாடி நம்ம கப்பலில் வேலை பார்த்தவன். அவன் நல்ல வார்த்தை. அவன் போய் சேர்த்துட்டான். அதை நினைக்கிறப்பதான் மனசு கேட்க மாட்டேங்குது அத்தை. பாவத்தை அவனுக்கு பொட்டாட்டி பிள்ளைகளா இருக்கு. யோ, நான் செத்தா கூட நீ இப்படி அழுவியான்னு எனக்கு தெரியலையா? என்னைய ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப ஏன் நீ அழுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை எங்க போயிட்டாரு? ஏன் அவனே ஏன் கேக்குற? அவன் தான் பிசினஸ் விஷயமா நெல்லூர் போயிருக்கானே. அவன் இப்ப தமிழ்நாட்டிலே இல்லையா? நெல்லூர் போயிட்டானா? என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னையா கேள்வி இது? என் புள்ள எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? இல்ல அத்தை, இந்த சுப்பு பேச்சு மூச்சோட இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படித்தான் அந்த செய்தியில கூட சொன்னாங்க. அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு போச்சுன்னா இப்ப என்ன, கண்ணன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு சொல்ல வரீங்களா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க? அவன் தான் நெல்லூர் போயிருக்கானே, போய் பேசாம படுத்து தூங்குங்க. மாப்ள, சம்பந்தமே இல்லாம என் மகனை விசாரிக்கிறீங்க. ஏன் அப்படி அரண்டு போய் உட்காந்துருக்க? என் பையனுக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? எப்பவோ கூட வேலை பார்த்தவனா நீ என் மகன் மேல சந்தேகப்படுவியா? எவனோ ஒருத்தன் செத்ததுக்கு நீ காட்டுற பிலிம் இருக்கு பாரு, ரொம்ப ஓவரா இருக்கியா? சொல்லிட்ட. உனக்கு என்னையா பிரச்சனை இவன் செத்ததுல? இல்ல அத்தை, ரத்னமாமா கொண்டிருக்க மாட்டாரு. இது கூட உங்களுக்கு தெரியாது. வேற யாரோ தான். அவன் ராம் கூட பார்த்ததா சொன்னாங்களே. இல்லன்னா 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 என்ன? கண்ணனா? இங்க பாரு, சும்மா என் மகன் பேர் இழுக்காம போய் தூங்கியா.
ஆள் ஆளுக்கு எல்லா கொலையிலயும் கண்ண பேர் இழுக்கிறதே வேலையா போச்சு. சுமதி, உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எவனோ செத்ததை நினைச்சு அழுகிறது மட்டும் இல்லாம என் புள்ளைய வேற இழுக்கிறான். யோ, டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படியா. ஆளு மூஞ்சி பாரு, வாடி. ஐயோ, கண்ண நிஜமாவே நெல்லூர் தான் போனானா? இல்ல இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இங்கதான் சுத்துறானா? ஒருவேளை பணம் பறிக்கிற மேட்டர் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா? ஐயோ, நமக்கு என்னாச்சு? மாப்பிள்ளைய பார்த்துல பயப்பட நிலைமை வந்துருச்சு. இந்த கொலையை ராமா ஒண்ணு சேர்ந்துதான் பண்ணிருப்பாங்களோ? எல்லா உண்மையையும் 2 பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? இப்ப சுப்பனா அடுத்ததா நாம தானா? கடவுளே. நந்தினி அம்மா, இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்கம்மா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தா மாப்பிள்ள திரும்பி வந்துருவாரா? உன்னை நல்லா தானடி வளர்த்தோம். நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த. நீ இப்படி திடீர்னு சதிகாரி ஆகிற அளவுக்கு அவங்க உனக்கு அப்படி என்னடி துரோகம் பண்ணாங்க? கீதா பேச்சையும் கிரி மாப்பிள்ள பேச்சையும் கேட்டதால இன்னைக்கு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கியே. இப்ப எல்லாமே போச்சு இல்ல? உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். வேண்டாம்மா, அவங்களே ஹாஸ்பிட்டல் ஆபத்தான கட்டத்துல இருந்து ஒரு வழியா மீண்டு உயிர் பழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஆற போட்டாச்சும் பேசலாமேம்மா. அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இப்படி திட்டினீங்கன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிட மாட்டாங்களாமா? போகட்டும், அதுக்கு தானே திட்டுறேன். ஏன் ஒவ்வொன்னே கேள்விப்படுறப்ப பெத்தவங்க எங்க மனசு உடையல? இப்ப மாப்பிள்ளை விவாகரத்து வரைக்கும் வந்துட்டாரே. நானும் வெக்கத்தை விட்டு கால்ல விழுந்து எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு. ஆனா அவர் மனசு இறங்குற மாதிரி தெரியலையே. நம்ம பொண்ணு அவளோட வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டாளேன்னு நினைக்கிறப்ப வர்ற மனவேதனைய அவகிட்ட தானே கொட்ட முடியும், உன்கிட்டயா கொட்ட முடியும்? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பதில் சொல்றாளா பாரு. பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா? எல்லாரும் சொல்ற மாதிரியே நானும் சொல்றேன். எப்பவுமே சேர்ந்து இருக்கும்போது கூட இருக்கிறவங்களோட அருமை தெரியாது, பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்பதான் நான் பிரபாவை எவ்வளவு மிஸ் பண்றேங்கிறதே தெரியுது. இல்ல, இனிமே என் வாழ்க்கையில பிரபா இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், இல்லன்னு சொல்லல. அதுக்கெல்லாம் அக்கா மட்டும்தான் காரணம்னு சப்ப கட்டு கட்ட மாட்டேன். நானும் தான் மனசார அந்த கிருஷ்ண குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சேன். இப்ப மாமாவும் இல்ல, அக்காவும் என் கூட இல்ல. இனிமே ஏன் வாழ்க்கை தான், அதுவும் பிரபா கூட மட்டும்தான். இப்ப சொல்றேன், எனக்கு பிரபா வேணும்னா நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதுக்காக நல்லவளா மாறி அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவும் முயற்சி செய்வேன். அப்படி அந்த குடும்பமே இங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சா கொலைகாரியா கூட மாறுவேன். ஏய், நீ இப்படியே பேசிட்டு இருந்தா சேரவே மாட்ட. நல்லவளா மாறி சேர்வேன்னு சொல்லு. அது என்ன கொலைகாரியா கூட மாறுவேன்னு ஓ வாயில இருந்து வருது? நல்லது நினைச்சாதாண்டி நல்லது நடக்கும். நீ கெட்டதா யோசிச்சா கெட்டதாண்டி நடக்கும். உங்க அறிவுரைலாம் எனக்கு தேவையில்ல பெரியமா. எப்படி பிரபாவோட சேரணும்னு எனக்கு தெரியும், அத நான் பாத்துக்கிறேன். உங்களால என் கூட இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. அம்மா, நந்தினி அம்மா ஏதோ வேதனையில தான் அப்படி சொல்றாங்கம்மா. அதுக்காக இப்படியே விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. பெத்தது இவ அம்மாவா இருந்தாலும் வளர்த்தது நானாச்சே. என்ன சொன்னாலும் வாங்கிட்டு தானே போகணும். எப்படியோ சேர்ந்து நல்லா இருந்தா யார் முதல்ல சந்தோஷப்பட போறது? நாங்க தானே. அப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். சொல்லு ராம், எப்படி இருக்க? அத நான் கேட்கணும். ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தாச்சா? இப்பதான் நானும் பெரியம்மாவும் வீட்டுக்கு வந்தோம். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உடம்புக்கு பரவாயில்ல, ஆனா மனசுதான் சரியில்லை. ஏன் இன்னும் அந்த பிரபாவை நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா,
இப்ப என்னதுக்கு? இன்னும் நாம எத்தனை பேரை இழப்போம் நந்தினி? எல்லாமே அவங்களாலதான். இப்பவும் அந்த பிரபா தான் உனக்கு முக்கியமா போச்சா? அவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி அவனுக்காக கை அறுத்துக்கிட்ட பாரு. உன்னெல்லாம் என்ன? ராம் ப்ளீஸ் என்ன மேலும் மேலும் காயப்படுத்தாத. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவனை கொல்றதுக்கு எனக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சது. அது எல்லாத்தையும் உனக்காக தான் விட்டேன். இப்பவும் உன்னை கெட்டு போகல நந்தினி. உன்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு. ராம் வேண்டாம். ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் பிரபா மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். அந்த வீட்டுல எல்லாரும் நம்ம எதிரி. ஆனா அவன் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண என் புருஷன். எனக்கு அந்த லவ் அவன் கிட்ட எப்படி காட்டுறதுன்னு தான் தெரியல. அவனே டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டான். இன்னும் அவன் மேல உனக்கு லவ்வோ? தயவு செஞ்சு மனசை மாத்திக்கோ. ராம் நீ தயவு செஞ்சு வேற எதையாவது பத்தி பேசு. நீ இத பத்தி பேசுறதா இருந்தா போனை வச்சிரு. நீ யார் சொல்லிதான் கேட்டிருக்க? இப்ப பாத்தியா அந்த ரத்தனத்தை எப்படி பிளான் பண்ணி உள்ள தள்ளினான்னு? அந்த மாதிரி பிரபாவை உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உனக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மாமாவை கொன்னப்போ பிரபா ஸ்பாட்ல தான் இருந்தாலும் ஆதாரத்தோட அவனை சிக்க வச்சிருப்பேன். அவன் தான் நந்தினி சுடு சுடுன்னு மாமாவை கொன்னப்ப கத்திக்கிட்டு இருந்தான். இல்லைன்னா அவன் சொல்றேன்னு சொன்னான். அப்போ மேல எனக்கு எவ்வளவு வெறி இருந்துச்சு தெரியுமா? உனக்காக தான் அவனை மன்னிக்க வேண்டியதா இருக்கு. ராம் பிரபா என்ன வேணா பண்ணிருக்கட்டும். அவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன்னு எனக்கே புரியுது. ப்ளீஸ் ராம் எனக்காக இந்த விஷயத்தை இதோடு விட்டுரு. என்ன இழவு லவ்வோ? நான் சொன்ன நீ எங்க கேட்க போற? சரி போ, உடம்ப பாத்துக்கோ. நீயும் பத்திரமா இரு. அழாத. இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சார். நீங்க உட்காருங்க சார். ஓகே. அப்பா மாமா ஏங்க இன்னும் எத்தனை பழியங்க உங்க மேல தூக்கி போட போறாங்க? நேர்மையா வேலை பார்த்தா கடைசியில மதிப்பில்லாம போகும் இப்பதாங்க தெரியுது. அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். ஆனா அதுக்குள்ள திருப்பி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தா எப்படிங்க நாங்க தாங்குறது? தேன்மொழி, நறுமுகை பக்கத்துல இருக்கும் போது அழாதுன்னு உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது அவளையும் தைரியம் இல்லாம ஆக்கிடும். நீ அழாம இரு. நீ அழுகுறதுனாலதான் அவளும் அழுகுறா. அழாத செல்லம். அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமாவே வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நீ அழாம இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஓகே? எங்க சிரி பாப்போம். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். அழாத. ரத்னா என்னாச்சு? அக்கா என்னப்பா ஆச்சு? அக்கா இங்க எதுவும் பேச வேண்டாம், சைலண்டா இருங்க. அக்கா இப்படி வாங்க. வாங்க. என்னாச்சு ரத்னா? என்ன பிரச்சனை? ஹாஸ்பிடல்ல பாக்குறப்போ இது சின்ன பிரச்சனை தானே சொன்ன. எப்படி அந்த குற்றவாளிய சாகுற அளவுக்கு விட்டீங்க? இல்லக்கா, நான் அவனை பலமா அடிச்சிட்டேன். அவனை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்பவே உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் தான் இருந்தான். டாக்டர் காப்பாத்திடலான்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்ப கூட நான் அடிச்சதுனாலதான் அவன் செத்தானான்னு எனக்கு தெரியலக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தானே ரத்னம். நீ சரவணனை காப்பாத்த போய் தானே ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு வரிசையா மாட்டிக்கிட்டே வர. இன்னைக்கு சரவணன் வெளியில வந்துட்டான். ஆனா நீ ஏற்கனவே நீ சஸ்பெண்ட் ஆனதா சொன்னாங்க. அதையே எங்களால தாங்கிக்க முடியல. இப்ப நீ குற்றவாளியா உள்ள இருக்க போறது எப்படிப்பா தாங்கிக்க போறோம்? தேன்மொழியும் நறுமுகையும் இப்பவே உடைஞ்சு போயிட்டாங்க பாரு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ மத்த போலீஸ் மாதிரி இல்ல ரத்னம். எல்லாத்துலயும் நேர்மையாவும் மரியாதையாவும் நடந்துக்கணும் தானே நீ இது வரைக்கும் நினைச்சிருக்க. 1000 அயோக்கியத்தனம் பண்றவங்க மதிப்பும் மரியாதையோட இருக்கிறப்போ நீ மட்டும் ஏன்பா இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிற? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னக்கா பண்ண முடியும்? எங்க டிபார்ட்மெண்டே பல அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு சாதகமா இருக்கு. நல்லது பண்ணவும் விடுறதில்ல. அப்படியே பண்ணாலும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி நம்மளை வேலையை விட்டு போற மாதிரி செஞ்சிடறாங்க. இல்ல இப்படி உள்ள தூக்கி போட்டுறாங்க. என்ன ரத்னம், அப்ப இதுல வேற ஏதோ சதி இருக்குன்னு சொல்றியா? நிச்சயமாக்கா. ஆனா இந்த சதியை பண்றது பெரிய ஆளுங்க யாரும் இல்ல. நமக்கு தெரிஞ்ச நம்ம கூடவே இருக்கிற யாரோ தான் இப்படி பண்றாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் எல்லா கேஸ்ல இருந்தும் நான் குற்றவாளி இல்லைன்னு வெளியே வர முடியும். பிரபா, மாமா. பிரபா, என்ன மாமா அது? இப்படி ஒரு குற்றத்தை உங்க மேல சுமத்துறதுக்கு அவங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? அவங்க எல்லாம் உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாங்க தானே மாமா? பிரபா,
குற்றவாளின்னு வந்துட்டா இங்க எல்லாரும் ஒண்ணுதான்டா. இப்பவும் என்ன மத்த குற்றவாளிங்க மாதிரி லாக்அப்ல வைக்கலையே. மாமா, கிரி கொலை கேஸ்ல உங்களோட சேர்ந்து நானும் உள்ள இருந்திருக்க வேண்டியவன் தானே. உங்க மேல பொய் பழி போட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா அந்த கேஸ்ல இருந்து நான் மட்டும் தப்பிச்சு இப்போ நீங்க மட்டும் கஷ்டப்படுறதா என்னால ஏத்துக்க முடியல மாமா. பிரபா, என்னடா நீ இது ஸ்டேஷன் இங்க வச்சு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாடுறா. நம்ம 2 பேருமே குற்றவாளி இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்க. இதுல எனக்கு எதிராக சதி பண்றது யாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கிரி கொலையில சம்பந்தப்பட்டவன் சுப்பு. அவன் எந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணாங்களா இல்ல என்ன மாட்டி விடுறதுக்கு இப்படி பண்ணாங்களான்னு எனக்கு எதுவும் தெரியல. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.